Please subscribe Sadhguru Sai Creations. சாதாரணமாக தான் இருக்கேன். எனக்கு எந்த சிம்டம்ஸுமே தெரியலங்க. ஆனால் இந்த ப்ரோட்டீன் லீக்கேஜ் மட்டும் நான் நோட்டீஸ் பண்ணுறேன். ஒரு 6 மந்த்ஸாக எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ப்ரோட்டீன் ஆல்ரெடி லீக் ஆகிட்டு இருக்கு. நான் ப்ரோட்டீன் டயட்டும் சரியாக எடுக்காமல் இருந்தால் பாடி இன்னும் வீக் ஆகிடாதா? ரீனல் பேரன்கைமல் டிசீஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதில் ஜிஎஃப்ஆர் லெவல் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதங்க நமக்கு சொல்கிறது அப்படின்னா, நிறைய பேர் கேட்குற ஒரு கொஷின் என்னென்னா, எனக்கு கிட்னி சுருங்கிடுச்சுன்னு சொன்னாங்க. இந்த சுருங்கி இருக்கக்கூடிய சிறுநீரகங்கள் நார்மலாக வர ஆரம்பிக்குமா? ஸோ எந்த அளவுக்கு நம்ம ரைட் லெக்லேயும் சரி லெஃப்ட் லெக்லேயும் சரி பிளட் சர்க்குலேஷன் பிளட் ஃப்ளோ நார்மலாக இருக்கா, ஏற்கனவே சுகர் இருக்குது பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கேற்ற மூலிகை மருந்துகள் எடுக்கும்பொழுதும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்க, சிறுநீரில் புரதம் வெளியேறுது, புரோட்டீன்யூரியா அப்படின்ற ஒரு கண்டிஷன். இன்றைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு சர்வசாதாரணமாக இப்போது சுகர் பிபி எல்லாம் எப்படி எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த புரோட்டீன்யூரியா அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்குதுங்க. சாதாரணமாக தான் இருக்கேன், எனக்கு எந்த சிம்டம்ஸுமே தெரியலங்க. ஆனால் இந்த ப்ரோட்டீன் லீக்கேஜ் மட்டும் நான் நோட்டீஸ் பண்ணுறேன். ஒரு 6 மந்த்ஸாக எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சமாக வெயிட் லாஸ் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதனால் இந்த ப்ரோட்டீன் நம்ம உடலில் இருந்து வெளியேறுது? நார்மலாக பார்த்திங்கன்னா யூரின் வழியாக நம்ம உடலில் டைஜஷன் எல்லாம் முடிஞ்சு மெட்டபாலிசம் முடிஞ்சு தேவையில்லாத கழிவுகள் சிறுநீர் வழியாக வெளியேறுது. அப்படி பார்த்திங்கன்னா அதில் யூரியா லெவல் எவ்வளோ இருக்குது, கிரியேட்டின் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கும். ஸோ இதில் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கா அப்படின்றதும் தெரியும். ஸோ அப்போ சுகர் லெவல் அதிகமாக இருக்கும்பொழுது யூரின்லேயும் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ப்ரோட்டீன், ஸோ நம்ம உடலில் டைஜஷனுக்காக தேவைப்படுற ப்ரோட்டீன் சரியாக நமக்கு டைஜஷன் ஆகாமல் வெளியேற்றப்படுதுன்னா உடலுக்கு தேவையான ப்ரோட்டீன் கிடைக்காததுனால யூரினில் நமக்கு வெளியேறுது. ஏன் வெளியேறுது அப்படின்னா கிட்னியோட ஃபங்க்ஷன் குறையிறதுனால. ஸோ சரியாக ஒர்க் பண்ணல அப்படின்னும்போது ஸோ தேவையான ப்ரோட்டீன் உடலை தக்க வைக்க முடியாமல் யூரின் வழியாக வெளியேறிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்படி வெளியேறும்பொழுது ஸோ ப்ரோட்டீன் இதில் மைக்ரோ ஆல்புமினூரியா 24 ஹவர்ஸ் ப்ரோட்டீன் நீங்கள் செக் பண்ணும்பொழுது நல்லாவே தெரிஞ்சிடும். ஸோ இவ்வளோ ப்ரோட்டீன் போயிட்டே இருந்துச்சுன்னா நம்ம என்ன தான் ஹெல்த்தியான ஃபுட் எடுத்தாலும் நம்ம பாடியில் ஸோ பாடி நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தேவையான நியூட்ரிஷன் இல்லாமல் போயிடும். ஸோ இதில் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்குது, ப்ரோட்டீன் யூரியா கண்டிஷன் இருக்குது, அப்போது ப்ரோட்டீன் இருக்கிற உணவு நிறைய எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அப்போது ப்ரோட்டீன் ஆல்ரெடி லீக் ஆகிட்டுருக்கு, நான் ப்ரோட்டீன் டயட்டும் சரியாக எடுக்காமல் இருந்தால் பாடி இன்னும் வீக் ஆகிடாதா அப்படின்னு. ஸோ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கிட்னிக்கு ரெஸ்ட் கொடுக்கறதாங்க ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் அதில் ஆக்ட் பண்ணி கிட்னியோட ஃபங்க்ஷன் நமக்கு நார்மலாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு ரெகுலராக என்ன பண்ணணும்னா, அதிகமான ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகள், மெயினாக நான்வெஜ், இந்த அசைவ உணவுகளை நீங்கள் எடுக்காமல் தவிர்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக யூரினில் ப்ரோட்டீன் லீக்கேஜ் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது கிட்னியோட ஃபங்க்ஷன் நமக்கு நார்மலாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் ஸ்கேன் பார்த்துருப்பீங்க, அதில் நோட் பண்ணியிருப்பாங்க கிட்னியோட சைஸ் ரெடியூஸ் ஆகிட்டே வருது. ஸோ இதில் க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்றத போட்டிருப்பாங்க. ஸோ இதுலேயுமே முக்கியமாக பார்த்திங்கன்னா ரீனல் பேரன்கைமல் டிசீஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதில் ஜிஎஃப்ஆர் லெவல் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதங்க நமக்கு சொல்கிறது அப்படின்னா, கிட்னி ஃபங்க்ஷன் உங்களுக்கு சரியாக இல்லை, கிட்னி ஃபங்க்ஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது, இதனால தான் சரியாக அதனால் ஃபில்டர் பண்ண முடியாமல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்களும் வெளியேற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத சொல்லும். அதனால தான் நம்ம ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய கண்டிஷனில் அதிகமான ப்ரோட்டீனும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிளான் ப்ரோட்டீன் நீங்கள் நார்மலாக வெஜிடேரியன் டயட்டில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் மட்டும் எடுக்கலாம். அனிமல் ப்ரோட்டீன், அதாவது நான்வெஜ் கொஞ்ச நாளைக்கு நம்ம அது மெயினாக ரெட் மீட் எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் கிராஜுவலாக நமக்கு இந்த ப்ரோட்டீன் லீக்கேஜ் குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேர் கேட்குற ஒரு கொஷின் என்னென்னா, எனக்கு கிட்னி சுருங்கிடுச்சுன்னு சொன்னாங்க. இந்த சுருங்கி இருக்கக்கூடிய சிறுநீரகங்கள் நார்மலாக வர ஆரம்பிக்குமா? அதில் மெயினாக நம்ம எடுக்கக்கூடிய ஹெர்பல்ஸ், அதாவது சித்த மருந்துகள், நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு முறைகள், ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடலில் அந்த சுருங்கி இருக்கக்கூடிய சிறுநீரகங்கள் நார்மலாக நமக்கு செயல்பட ஆரம்பிக்கும்.
சரிங்க, இதை ரெகுலராக நம்ம எந்த மாதிரியான உணவுகள் மூலம் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது சிறுநீரகங்களை பலப்படுத்தக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் மெயினாக ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது மாதுளை ரொம்ப சிறந்தது, தர்பூசணி தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ இதனோட கொய்யா முக்கியம், அதனோட பப்பாளி எடுத்துக்கலாம், அத்திப்பழம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் நீங்கள் டெய்லி ரெகுலராக எடுத்துக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான காய்கறிகளும் எடுத்துக்கலாம். கிழங்கு வகைகள் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதிகமாக கிழங்கு வகைகளை நம்ம சாப்பிட்றது, இனிப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கிறது, முக்கியமாக உப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கிறது, இது எல்லாமே தவிர்த்துக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், சிறுநீரகங்கள் பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்படி நம்ம உணவு எடுக்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிறுநீரகங்கள் பழைய மாதிரி நமக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர ஆரம்பிக்கும். இதில் எவ்ரி மந்த் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, யூரியா லெவல் எவ்வளோ இருக்குது, கிரியேட்டின் எவ்வளோ இருக்குது, ஜிஎஃப்ஆர் லெவல் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஸோ கட்டாயம் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்பொழுது கொடுக்குற மெடிசன்ஸும் டயட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஜிஎஃப்ஆர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுங்க. ஸோ இதில் மெயினாக நம்ம இதெல்லாம் எடுத்தால் கிட்னியோட ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்ல ஒரு டயூரிட்டிக், அதாவது சிறுநீர் பெருக்கி, அதனோடு சேர்த்து சிறுநீரகங்களை பலப்படுத்தக்கூடிய மாதிரியான உணவுகள். பார்லி ரொம்ப முக்கியம், பார்லி எடுத்துக்கலாம். ஸோ இதில் நமக்கு லோ ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய பயிறு வகைகள், பச்சை பயிறு எடுத்துக்கலாம். அதனோட நரிப்பயிறு ரொம்ப முக்கியம், கொள்ளு எடுத்துக்கலாம். ஸோ இந்த நரிப்பயிறு, கொள்ளு இது எல்லாமே அதிகமான ப்ரோட்டீன் இல்லாமல் மீடியமான மினிமம் ப்ரோட்டீன் லெவல் இருக்குது. நம்ம உடலுக்கும் அது ஈஸியாக டைஜஷன் ஆகும், சிறுநீரகங்களுக்கும் நல்லது. ஸோ பார்லி கஞ்சியாக நீங்கள் எடுத்துக்கலாம். கொள்ளு, கருப்பு கொள்ளு இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கொள்ளோடு சேர்த்து கொஞ்சம் சீரகம் சேர்த்து அது கஞ்சி மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். நரிப்பயிரும் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுவுமே ஒரு நாள் நம்ம கஞ்சி மாதிரி எடுக்கலாம். இதனோட உணவு முறைகளோடு சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த மில்லட்ஸ், சிறுதானிய வகைகள். இதில் முக்கியமாக பனிவரகு நம்ம வாரத்துக்கு 3-4 நாட்கள் நம்ம கஞ்சி மாதிரியோ இல்லை வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அது கஞ்சி மாதிரியோ நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ டயட் இப்படி சாப்பிட்ணும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ், ஸோ காய்கறிகளை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், நல்லா பாயில் பண்ணிக்கோங்க, தண்ணி வடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை லைட்டாக தாளித்து வேக வச்சு தாங்க சாப்பிடணும். எதுவுமே நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம், நல்லா ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்றோம் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப ஆயில் வந்து நீங்கள் மினிமமாக தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சம் அளவுக்கு நீங்கள் ஆயிலை யூஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி உணவும் கரெக்டாக சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. ரெட் ரைஸ் எடுத்துக்கலாம், கருப்பு கவுனி அரிசி எடுக்கலாம். இந்த மாதிரியான உணவு முறைகள்லாம் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். கால் வீக்கம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கால் வீக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாப்லர் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ரைட் லெக்லேயும் சரி லெஃப்ட் லெக்லேயும் சரி பிளட் சர்க்குலேஷன், பிளட் ஃப்ளோ நார்மலாக இருக்கா அப்படின்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கால் வீக்கம் இருக்குது, நீங்கள் விரல் வச்சு அழுத்தும்பொழுது குழி விடுற மாதிரி ஃபிட்டிங் எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கா, கால் மேல் பக்கம் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகுதா, டார்க் கலரில் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுதுன்னா இமிடியேட்டாக ரத்த ஓட்டம் குறையுது, அதற்கான சிகிச்சைகளும் கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். வீக்கம் அதை குறையிறதுக்கான மருந்துகளும் நம்ம எடுக்கணும். இதில் ஸ்பெஷலாகவே வந்து பார்த்தோம்னா நீர்மூலி கஷாயம் எடுத்துக்கலாம். ஸோ இதனோட நம்ம நெரிஞ்சில் கஷாயமும் பயன்படுத்தலாம். ஸோ நீர்மூலியோ நெரிஞ்சிலோ நம்ம காலை இல்லை மாலை 2 வேளையும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்போது வீக்கம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதனோடு சேர்ந்து நீங்கள் சித்த மருந்துகளும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இந்த நீர்மூலி கஷாயம் சொல்லும்போது ஜென்ரலாகவே ஒரு 2 வேளை அந்த கஷாயம் குடிக்கும்போதே அந்த வீக்கம் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதனோட சரியான மருந்துகளும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ப்ரோட்டீன் யூரியா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகும். ஏற்கனவே சுகர் இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கேற்ற மூலிகை மருந்துகள் எடுக்கும்பொழுதும் கூடிய விரைவில் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.